ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலையில் நீருக்குள் மூழ்கியிருக்கும் சிவன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலோட 300 ஆண்டுகள் பழமையானதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீருக்குள் தானாகவே மூழ்கி வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது மகா சிவராத்திரி மட்டுமே காட்சி தரக்கூடிய சுனை லிங்கமும் இங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு குடைவரை கோவிலும் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. வரலாற்று சிறப்பு மிக்க பல சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இருக்குது. இன்றைக்கி இந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கீரனூர் போய் தான் போக முடியும். அதனால் இப்போ நம்ம கீரனூர் போயிட்டு இருக்கோம். நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா நடக்கும். ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப ரொம்ப விமர்சையாக இருக்கும். லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவாங்க. நார்த்தாமலை கோயில் திருவிழானாலே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே இன்னும் எங்கள் ஃபேமிலியில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே நாளே அங்கே போயிடுவோம். அங்கே சுற்றுப்பட்ட உள்ள கிராமத்துக்காரங்க எல்லாருமே நாளே அங்கே வந்துடுவாங்க. அவங்களுக்கு சொந்தமான அங்கே இடம் இருந்தாலும் சரி, இல்லை டெம்ப்ரவரியாக ஒரு கொட்டாய் மாதிரி போட்டுக்கிட்டு நாள்லேருந்தே சமைச்சு அன்னதானம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்களும் அங்கே தங்கி எல்லாருக்கும் அன்னதானமும் போட்டுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு நாள்லேருந்தே திருவிழா ரொம்ப விமர்சையாக இருக்குங்க. தேர் முடிஞ்சோன்னே மறுநாள் தான் கிளம்பி வருவோம். எப்பயுமே வருஷம் நம்ம அங்கே போகிறது தான். அப்படி போயிருந்துமே நமக்கு அங்கே இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. எங்கள் தாத்தாங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இப்போது தான் எங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோஸில் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சு நாங்கள் இதை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அந்த ஊர் மக்களுக்குமே 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது தெரிய வந்திருக்கு. அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் கீரனூருங்க. கீரனூர் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வரதா இருந்தால் கீரனூர்லேருந்தே பஸ் இருக்குது டைமிங்க்கு. நீங்கள் அதை கேட்டு பஸ்ஸில் கூட வந்துக்கலாம். 2 வீலரில் வரீங்கன்னா கீரனூரில் கேட்டிங்கனாலே நார்த்தாமலை எந்த சைட் போகணும் அப்படின்னா அவங்க வழி சொல்லுவாங்க. நீங்கள் அங்கேருந்து வந்துக்கலாம். அதாவது நான் திருச்சியிலேருந்து வரத்துக்கு உங்களுக்கு வழி சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ அதுக்கு மேப்பில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அந்த வழியாக வந்துக்கோங்க. இப்போ நேராக நம்ம போயிட்டோம்னா ஒரு மெயின் ரோடு வந்துடும். அந்த மெயின் ரோட்டில் ஏறினோன்னா நேராக பக்கத்தில் தான் நார்த்தாமலை. எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் போயிட்டு வரதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அதனால் நாங்கள் 2 வீலர்லேயே வந்துட்டோம். இந்த வீடியோ நம்ம மகா சிவராத்திரியிலேருந்து ஒரு 5 நாள் கழித்து நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ தான் எடுத்தோம். ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மழை நீரால் அவர் திருப்பி மூழ்கி போயிடுவார். அடுத்த வருஷம் சிவராத்திரி அப்போ மட்டும்தான், அதாவது பெரிய மகா சிவராத்திரி அப்போ தான் அதை நீரை இறைச்சி திருப்பி வழிபாட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு இடையில நீங்கள் போனீங்கன்னா சிவன் பார்க்க முடியாது. அந்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே போனீங்கன்னா தண்ணி மூழ்காமல் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். மழை மட்டும்தாங்க அங்கே தண்ணியை நிறைக்க முடியும். எப்படியாவது அந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க மழை ஒரு 2-3 வாரத்தில் மூழ்கி போயிடுவார். அந்த ஊர் மக்களுக்குமே இந்த சுனைலிங்கம் கோயில் பற்றி தெரியாமல் தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த குளம் ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கல்வெட்டெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி இவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க அந்த நீரெல்லாம் இறைச்சி பார்த்தோன்னா அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இதுதான் நார்த்தாமலையோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் நம்ம கோயிலுக்கு போயிடலாம். ஆலமரமும் விழுதும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வழிநடுக்க ஆலமரம் மட்டும்தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மகா சிவராத்திரியும் அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நீர் ஃபுல்லாக நிரம்பிடும். அதை இறைச்சி அவங்க ரொம்ப விமர்சையாகவே பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க எனக்கு தெரியும். அதுவும் யூடியூப்பில் பார்க்க போய் தான் எனக்கு தெரியும். என்னடா நம்ம அடிக்கடி போயிட்டுருக்கோம், வருஷம் போயிட்டுருக்கோம், நமக்கு தெரியாது, நம்ம இந்த தடவை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு வர முடியல. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து நாங்கள் பார்த்தோம். தண்ணியெல்லாம் நிரம்பலை, நல்லாவே சூப்பராக காட்சி அளித்தார். எனக்கு பார்க்கவே மன திருப்தியாக இருக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். உங்களோட வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளோட இந்த ஹாலிடேவை இங்கே நீங்கள் சாமியை தரிசிச்சுட்டு போங்க. ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ரொம்ப ரொம்ப அழகான கோயில். சிற்பங்களும் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம அந்த ரோட்டில் போனோம்னா நார்த்தாமலை
கோயிலுக்கு போயிடலாம், மாரியம்மன் கோயிலுக்கு. அப்படியே ஒரு சந்து மாதிரி தாங்க வருது. எங்களுக்கே வழி தெரியாமல் நாங்கள் வேறு ஒரு ரூட்டில் போயிட்டோம். இங்கே பாருங்கள், ஒரே ஃபுல்லாகவே வில்வ மரமாக இருக்கும் பார்க்குற இடமெல்லாம். எங்களுக்கும் வழி தெரியல. ஏன்னா அங்கே ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கான வழி மாதிரியே இல்லை, ஒரு சந்து மாதிரி தான் இருக்குது. அது எப்படி இருந்திருக்காது முன்னாடி காலத்தில். இப்போது வீடுகள்லாம் நிறையா வந்ததுக்கப்புறம் அப்படி ஆயிடுச்சு. இந்த சிவன் பார்த்தோன்னே தான் கண்டிப்பாக ஏதோ இங்கே தான் பக்கத்தில் வழி இருக்குன்னு சொல்லிட்டு தேடி தான் நாங்கள் அதுக்கப்புறம் போனோம். நான் சும்மாலாம் சொல்லலைங்க, ரொம்பவே அழகான ஒரு கோயில். மலைக்கு மேலே இப்படி ஒரு சிவலிங்கம். நம்ம தரையில் தான் தஞ்சை பெரிய கோயிலை நம்ம பார்த்துருக்கோம். இது மலைக்கு மேலே தஞ்சை பெரிய கோயில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நமக்கு இந்த கோயிலை வச்சு தான் தஞ்சை பெரிய கோயிலே கட்டினாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அது எப்படி எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு இங்கே இருந்து தான் கல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கேயே பாறைகள் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸாக வெண்ணெய் மாதிரி பாக்ஸாக கட் பண்ணின பாறைகளும் நம்மளால் பார்க்க முடியுது மலை மேலே. அதுக்கப்புறம் போகிறதுக்கு வழியெலாம் எதுவும் இல்லைங்க, மலை மேலே ட்ரெக்கிங் மாதிரி தான், ஏறி தான் போகணும். எந்த சைட் போகணுங்கிறதுலாம் நமக்கே தெரியாது, நம்மளே ஒரு குத்து மதிப்பாக போய்க்க வேண்டிதான். எப்படி ஒரு நீர்நிலைகளோட வயல் சூழ்ந்த இடமாகவும் பார்க்குறதுக்கே எவ்வளோ ரம்மியமாக, பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம காலம்பரே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், வெயிலுக்கு முன்னாடி போயிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய இடமா இருக்கும். நார்த்தாமலையை சுற்றி 9 மலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மலைக்குமே இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இந்த மலையில் இந்த சிவன் கோயில் இருக்கிற மாதிரி ஆளுருட்டி மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து புத்திஸ்டெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சமணர்கள் குக்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் நான் அங்கே போய் பார்க்கல, அங்கேயும் ஒரு தடவை போகணும். இப்போ நீருக்குள் மூழ்கி இருக்கும் சிவலிங்கத்தை பார்க்க நம்ம வந்தாச்சுங்க. இங்கே இதான் அந்த குளம். எப்படி படியெல்லாம் வெட்டியிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே தண்ணி நிற்குங்க. நம்ம தலைக்கு மேலே நம்ம நின்னோன்னா 20 அடிக்கு மேலே தண்ணி இருக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து சிவனை நல்லா தரிசிச்சுக்கோங்க. இங்கே தாங்க அந்த சிவனுக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது 1200 வருடத்துக்கு முன்னாடி நார்த்தாமலையை ஆட்சி செய்த தலைவிரி சிங்கன் என்ற முத்திராய மன்னரால் இது குடையப்பட்டது அப்படிங்கிறதும், 160 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்த ராஜா ராமச்சந்திரனுடைய மனைவி ராணி இந்த சுனை நீரை வந்து இறைச்சி வழிபட்டதாகவும் அங்கே தகவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலும் விநாயகரும் இருந்தாங்க, அவங்களையும் நல்லா தரிசிச்சுக்கலாம். விநாயகரோட அந்த கட்டடம் பார்த்திங்கன்னா நம்ம தலைமுறையினர் கைவினத்தை கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடத்தெல்லாம் இப்படி சேதப்படுத்தக்கூடாதுன்னு அங்கே போர்டே வச்சுருக்காங்க, தண்டனைக்குரிய குற்றம்னு. அதுக்கப்புறமும் இதெல்லாம் காப்பாற்றப்படாமல் இதெல்லாம் நம்ம தலைமுறையினர் அவங்களோட கைவண்ணத்தை காமிச்சிட்ருக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லி நம்ம குழந்தைக்கே நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்காவது இனிமேவாவது நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அங்கேருந்து நம்ம நேராக மேலே வர வேண்டியதான். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு சுனையிலையும் நீர் இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கே தெரியல. இப்போ இந்த குளம் மாதிரி தான் அந்த குளமும் நிறைஞ்சிருந்திருக்கு. அதனால தான் அங்கே உள்ள சிவன் கோயில் இருக்குன்னே அவங்க யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. இதில் இப்போ கீழே சாமி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டுகள்லாம் வச்சு தான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி அந்த நீரை இறைச்சி பார்த்தோன்னே உள்ளே வந்து சிவன் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த சுனையிலலாம் இல்லைங்க. அதனால தான் கை கால்லாம் நம்ம கழுவிட்டு மேலே கோயிலுக்கு போனோம். தண்ணி ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. எல்லாத்துலேயுமே அல்லிப்பூ பூத்திருந்தது, பார்க்கவே அழகாக. வந்துட்டோம். விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் நம்ம ராஜராஜ சோழனோட பாட்டன் அவரோட பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாலீஸ்வர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேராலேயே இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதை பார்த்து கூட தஞ்சை பெரிய கோயில் கட்டியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இங்கேருந்து கல் எடுத்துகிட்டு போய் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட ஆதாரமாக இங்கே மலையை வந்து ஸ்லைஸாக வெட்டி நம்மளே இப்போ பார்க்க முடியும். எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஸ்லைஸாக பாக்ஸாக வெட்டியே வச்சுருக்காங்க. இந்த மலையில் இருந்த கல்லை வச்சே
அழகாக இந்த கோயில் எப்படி அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அங்கங்கே இந்த மாதிரி தண்ணியும் இருக்கும். இந்திய தொல்லியல் துறையால் இப்போது கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு வாட்ச்மேன் கூட போட்டிருக்குறாங்க. அவங்க நம்ம சாமி கும்பிட்ற நேரத்தை தவிர்த்து பூட்டி வச்சிடுறாங்க நடையெல்லாம். நாங்கள் போகும்போது நல்ல வேலையாக திறந்துருந்ததுங்க. சிவனை நல்லாவே தரிசிக்க முடிஞ்சுது. வாங்க சிவனை நம்ம தரிசிக்கலாம். 1300 வருஷம் பழமையான சிவனுங்க. நல்ல மனசார வேண்டிக்கோங்க, நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஒரு வட்ட ஆவுடையுடைய சிவன். எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். அது உள்ளே போய் நம்ம சாமி கும்பிடும் போதே எங்களுக்கெல்லாம் புல்லரிப்பு அப்படியே மெய் சிலிர்த்த மாதிரி இருந்ததுங்க. அந்த சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரகாரத்தை சுற்றி வர இடமே ஒரு ஆள் மட்டும்தாங்க போக முடியும். வெளிச்சத்துக்காக ஒரு சின்ன சின்ன குட்டி ஜன்னல் விட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். ஒரு ஆள் கரெக்டாக உள்ளே போக முடிகிற அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க. இவ்வளோ ஒரு நேர்த்தியான கட்டட அமைப்புங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்க. இயற்கை சூழலோட மலைக்கு மேலே இப்படி ஒரு சிவன் கோவில். மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாகவும், எந்த ஒரு நீங்கள் நெகட்டிவ் தாட்டில் இருந்தால் கூட ஒரு தடவை நீங்கள் வந்து இங்கே ஃபீல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப் இருந்தது. அவரை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே கண்ணில் தண்ணி கலங்கி நின்றுச்சு, அந்த மாதிரி இருந்தது. நம்மளாலலாம் நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் இந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இவ்வளோ நவீனங்களை வச்சு கூட நம்மளால் கட்ட முடியாது. ஏதோ கல் மேலே கல் அடுக்கி வச்சது மாதிரி தான் இருந்தது. ஒரு சிமெண்ட் வச்சு ஒட்டின மாதிரியோ எதுவுமே அங்கே இல்லை. அவ்வளோ ஒரு நேர்த்தியான கட்டடங்க. இதெல்லாம் கண்டிப்பாக மறுசீரமைப்பு பண்ணி இதெல்லாம் நல்ல ஒரு புழக்கத்துக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிற மாதிரி செய்ய வேண்டிய இடம் இது. அங்கேயே சிற்பங்கள்லாம் கொஞ்சம் சேதமடைஞ்ச சிற்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இது தாங்க மெயின் சிவன் இருக்கிற அந்த கோவில். பாருங்கள், துவாரபாலகரோட இவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு பாருங்கள். லைட்டாக பார்க்கும்போது தஞ்சை பெரிய கோயிலை பார்க்குற மாதிரியே இருந்தது நமக்கு. அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு 7-8 கருவறை அமைச்சிருந்தாங்க. அந்த கருவறைக்குள்ளெல்லாம் எந்த ஒரு சிற்பங்களோ சிலையோ கிடையாது. ஏன்னா இதிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்ததுன்னா சேதமடைஞ்சிரும், இல்லை காணா போய்டும்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியல. எல்லாத்தையும் கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டாங்க. இது உள்ள எந்த ஒரு சிற்பமோ சிலையோ கிடையாது. இது ஒரு வாயில் மாதிரி இருந்ததுங்க, பார்க்கவே அருமையாக. நல்ல ஒரு இடம், ஒரு இயற்கை சூழப்பட்ட இடமா நல்லா இருந்தது பார்க்கவே. நம்ம எவ்வளோ நேரம் அங்கே இருக்கோன்னு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு அந்த இடத்த பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது தாங்க விஷ்ணு குடைவரை கோவில். இங்கே மலையை குடைஞ்சே இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. யாளிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்ததுங்க. மேலே ஏறி போனோன்னா இதுவும் திறந்து தான் இருந்தது. சிவன் தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் கருவறையில், இல்லைன்னா விஷ்ணு இருந்திருப்பார். விஷ்ணு தான் இருந்திருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து விஷ்ணு குடைவரை கோயில் தான் சொல்கிறாங்க. விஷ்ணு தான் இருந்திருப்பார். ஆனால் அங்கே உள்ளார கருவறையில் சாமி இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே குடைவரையாக செதுக்கப்பட்ட சிற்பங்கள், அதாவது விஷ்ணுவோட அவதாரம் அனைத்தையுமே அங்கே பாறையிலேயே அவ்வளோ ஒரு ரம்மியமாக செதுக்கி வச்சுருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரே ஒரு மலை தாங்க. அந்த மலையிலேயே இப்படி கோயில் மாதிரி வடித்து அதில் சிற்பமும் செதுக்கியிருக்கிறாங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருக்கு இல்லையா? அந்த சைடு இந்த சைடுன்னு சொல்லிட்டு அவரோட அவதாரங்கள் அனைத்தையுமே அழகாக செதுக்கியிருக்காங்க. ஒரு பிழை கூட இல்லாமல் ஒரே கல்லிலான விநாயகர் எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்கார் பாருங்க. கருவறையில் இல்லை, எந்த சாமியுமே இல்லை. ஏன்னு தெரியல, சேதமடைஞ்சிருச்சா இல்லை எடுத்துகிட்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. கருவறையில் சிவனுன்னு இல்லை, விஷ்ணு இருந்திருப்பார். விஷ்ணு இல்லை.
நல்லா இருக்குங்க. ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க, திருச்சியில் இருக்கிறவங்க எல்லாராலையுமே வர முடியும் தான். கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போது நான் இந்த வீடியோ போட்டு நீங்கள் உடனே போய் பார்த்துருந்தீங்கன்னா கூட சிவன் வந்து நமக்கு காட்சி தர விதத்தில் தான் இருப்பார். தண்ணிலாம் இருக்காது, ஏன்னா இன்னும் மழை வரலை. யாளிகளோட வடிவமைப்பெல்லாம் பாருங்களேன். ஒரே அந்த கல்லால் மனித முகம் கொண்ட யாழி கூட இருந்ததுங்க. நான் எந்த கோயிலையுமே பார்த்ததில்ல. யானை, குதிரை, நாய், ஆடு, மாடு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமுக யாழி எல்லா கோயிலையுமே இருக்கும். இங்கே மனித முக தோற்றத்தோட கூட யாழி இருந்ததுங்க. அங்கே பார்த்துட்டு நம்ம அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா இங்கே ஒரு குடைவரை சிவன் கோவில். இதுவும் வட்ட ஆவுடையோட சிவன் பாருங்க எப்படி இருக்கார் பாருங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருக்குங்க. அந்த இயர் தான் நம்மளை பிரமிக்க வைக்குது. நம்ம சிவலிங்கம் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். அந்த இயர் யோசிச்சு பாருங்கள். அப்போது உள்ள மக்கள் பார்த்தது, அவங்க செஞ்சதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே ஒரு தூண் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஒரே பாறையால் செஞ்ச தூண். எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கிற விஷயமாக தான் இருக்குங்க. ஒரு இயற்கை சூழலில் ஒரு மன அமைதி தரக்கூடிய இடமாக தான் இருந்திருக்கு. ஒரு மலையை குடைஞ்சி இந்த அளவுக்கு அவங்க நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்கள எல்லாம் தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கே வந்தோன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, தஞ்சை பெரிய கோயிலுக்கு கல் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போனாங்க அப்படி சொல்லிட்டு. அதுக்கு ஒரு நமக்கு எவிடன்ஸ் மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த பாறையெல்லாம் சரிஞ்சு விழுந்ததெல்லாம் கிடையாது. ஸ்லைஸாக அழகாக வெட்டியிருக்காங்க. அழகாக எப்படி பாக்ஸாக வெட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு மலையை வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஷேப்பில் வெட்டியிருக்காங்க. அதுதான் அங்கே இருக்கிறது எல்லாமே. அதோடைய பெருசு, அதோடைய இதுதான் நம்மளை பிரமிக்க வைக்கிது. அழகாக அதை நேர்த்தியாக வெட்டியிருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு? அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரே மலை, அதை அழகாக வெட்டியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம நேராக வந்தோன்னா அங்கே ஒரு பழமையான மசூதியும் இருக்குங்க. இது யார் யாருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. அங்கே தரிசிச்சுட்டு நம்ம அங்கேருந்து மசூதி எங்கே இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. இல்லை நம்மளே வந்துடலாம், உள்ள வழி இருக்குது. வந்தோன்னா அங்கே எத்தனை ஆண்டுகள் பழசுன்னு தெரியல, அங்கே ஒரு மசூதி இருக்குது. அதுவுமே பாறையால் குடைவரை கோயில் மாதிரி தான் அமைப்பு இருந்தது. அதுவும் திறந்து தான் இருந்தது. நம்ம அங்கேயும் போய் ஒரு விசிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேயும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அங்கேருந்து நம்ம நேராக வந்தோம்னா ஒரு பெரிய தாமரை குளங்க. அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஐயனார் கோவில் இருக்குது. தூரத்தில் தெரியுதா குதிரை? அந்த குதிரை தான், அதுக்கு தான் அங்கே ஒரு ஐயனார் கோயில் இருக்குது. நம்ம இந்த மலையிலேருந்து சுற்றி அங்கே போகணும். ரொம்ப தூரம்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்கன்னா. பாறையில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல நம்ம பார்த்தோங்க. இது அந்த காலத்தில் வைத்தியசாலை இருந்ததுனாலோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மருந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல பார்த்தோம். இங்கே திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்க. நமக்கு மன நிறைவாகவும் இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு வரலாற்று சிறப்புமிக்க இடத்த காமிச்சது மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து நீங்களும் சிவபெருமானை நல்லா தரிசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.